உண்மையாகவே கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான். கேட்கிறவர் காண்கிறவர் பேர். ஜபத்தை உண்மையாக கேட்கிறவர் அவர் தான். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகா சொல்றான், தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவும் இடத்துல. ஆமா, நம்மளுடைய காரியத்தை யாராவது கேட்கணும்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால்தான் இன்னைக்கு நிறைய கோயில்கள் அதுலாம் இருக்குது. நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய காரியத்தை, நம்முடைய தேவையை யார்கிட்ட நம்ம சொல்ல முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்றான், துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் சொல்லிட்டு சொல்றான். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். அதனால்தான் இயேசப்பா கிட்ட நிறைய பேர் அன்றைக்கு வந்தாங்க, இன்றைக்கு வராங்க. அவர் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாரோ அங்கெல்லாம் அவர் பின்னாடியே ஜனங்க போய் கொண்டிருந்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் ஜபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக அவன் சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் விருதுகளை நிவர்த்தி ஆக்குகிறேன். இந்த வந்தபோது நான் காலையில ஜெபம் பண்ணணும் சொன்னோம். இது பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த ஆராதனை மாத்திரமல்ல, இன்னைக்கு ராபோது நாங்கள் எடுக்க போறோம். ஆண்டவரே, எங்களை முக்கியமா என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க தேவ சமூகத்தில் சொல்லி நாங்கள் முதல்ல ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணேன், எங்களை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர். ஏன்னா உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கவன் நீ தெரிந்து கொண்டு சேர்ந்து கொள்கிறவன் பாக்கியவான். உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகி ஒரு வீட்டின் நன்மையால். அப்ப தேவ சமூகத்துல கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவங்க தான் உள்ள வர முடியும். சொல்லுவோமா? எல்லா நாளும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. தேவ சமூகத்துக்கு நம்ம வரணும்னா சில பேருக்கு பயங்கர போராட்டம். தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் ஏதாவது பிரச்சனை உண்டாகும். தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஏதாவது ஒரு காரியம் வரும், தடை வரும். நல்லா கவனிக்கிற கண்பானவர்களே, தடையெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள். ஆனால் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அதனால தான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப அழகா எல்லாவற்றையும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறீர். ஞாபகம் பண்ணல, எல்லாத்தையும் கர்த்தர் தான் பண்ணிக்கிறதா இருக்கிறார். சொல்லுமா? ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார். நீர்நிலைகளை உண்டாக்கி அதுல குளங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். தண்ணீர், அதாவது நம்ம செய்கிற விவசாயங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் கால நேரம் பார்த்து எல்லாவற்றையும் சரியான நேரத்துல செய்கிற தேவன். அவர் தான் சொல்றாரு, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டு 20 பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறாருன்னா இன்னும் அவர் அதிகமாக கிட்டி சேர்ந்து இன்னொரு நாமத்தை மையப்படுத்தி இன்னும் அவருக்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்ம மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சரியா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் வாக்கு தத்துவம் யாருக்காவது தெரியுமா?